ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் லட்சுமி செல்வா. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன மூவி பார்த்தீங்கன்னா, மாமன் அப்படிங்கிற ஒரு மூவி பார்க்க போகிறோம். சூரி சார் நடித்தது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ஸ்க்ரோல் பண்ண போனோம்னா அந்த சீன் தான் வருது. சரி, இது வந்து நமக்காக போகல அப்படின்னாலும் நம்மளோட பசங்களுக்காக போகலாம். அந்த தாய் மாமனோட பாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது படத்தை பார்க்க மோஸ்ட்லி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ தான் கிளம்பியிருக்கோம், 2:15 ஷோ. டைம் வேறு ஆயிடுச்சு. இப்போ தான் அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பினோன்னு போகலாம். பாப்பா இன்னைக்கு நாம் வந்து படம் பார்க்க போகிறோம். அது ஒரு மூவி. அந்த மூவி பேர் வந்து மாமன் படம். அதை பார்த்துட்டு சொல்கிற அந்த பாண்டிங் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். உங்கள் ஹாய் மக்களே, உங்கள் சிதுகார்த்தி. ஓகே, பாய். அங்கே போய் பார்க்கலாம். போகிற வழியில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்து நான் இதெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா, பாப்பா நான் அழகா இல்லையா அப்படின்னு கேட்டா, நீயும் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னேன். வந்துட்டோம். இந்த படத்தில் சொன்ன தேட்டருக்கு வந்துட்டோம். கார்த்தி மண்டே பாருங்க எப்படி தூக்கிட்டு இருக்குன்னு. போலாம். இன்னைக்கு ஸ்க்ரீன் 2 தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்த உடனேயே ஸ்நாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சாச்சு. அன்சி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நம்ம படம் பார்க்க முடியும். ஏன்னா போன டைம் பார்க்கவே முடியல. படத்தில் உள்ள மியூசிக்லாம் வச்சோம்னா காப்பிரைட் விழுந்துடும். அதனால தான் இதில் உள்ள மியூசிக் வந்து மியூட் பண்ணியிருந்தேன். பாப்பா தம்பியெல்லாம் படம் பார்க்க கவனிச்சிட்டாங்க. நான் லைட் அடித்தோன்னே உடனே இந்த ஃபோனை பார்த்துருவாங்க. சீரியஸாக இங்கே படத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்பவே எப்படி சொல்கிறது, அந்த பாசம் அப்படிங்க மோஸ்ட்ல அந்த அன்பால் ஒரு அழுகை வந்து வரும்ல, அந்த மாதிரி தான் இதில் ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படத்தை பார்க்கும் மோஸ்ட்ல. இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே தெரியலை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி பாசத்தில் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. மாமா அப்படிங்கிற பாண்டிங்கில் வந்துட்டு என்னோடய பசங்களுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இந்த மாமன் மூவி பார்த்து யாரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்டர்வல் டைம் அதான் தங்கறீங்களா, அதான் ஸ்நாக்ஸ். இந்த டைம்னா இதை தான் சாப்பிடணும். அதனால தான் பாப்கார்ன் டேஸ்ட் நல்லா இல்லை. இது காரம். படம் முடிஞ்சதும் வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்குது. ஐயையோ மழைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுடா வண்டியை அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் போய் அவங்க வந்து வண்டி எடுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி சரி போயிடலான்னு போகிறோம். அதுக்குள்ளே மழை ஸ்டார்ட் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் தள்ளியிருப்போம். உடனே மழை வந்து செம்மையாக மழை பிடிச்சிட்டு படம் பார்க்க போய் நல்லா மழை நனைஞ்சாச்சு. படம் எப்படி இருந்துன்னு வெளியே வந்து ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே மழை பார்த்து நம்மளை ரிவ்யூ பண்ணிடுற போல இருக்குது. மழை இப்போ நல்லா பெஞ்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் ஒரு மரத்தடியில் நிற்போம். செம மழை. இங்கே மழை பெய்யுது. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யல. இனிமே நான் இங்கே மழை விட மோஸ்ட்லி அங்கே மழை பெய்யும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எனக்கு என் வேலை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ட்டாங்க. நாங்கள் நின்ன இடமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை தான். சரி அப்புறம்ட்டு அந்த கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சரி மழையில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். மழை விட்ட பாடையில் நாங்கள் பஸ்ஸில் வந்து நேரம் அளவு தெரில மழை அங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் வர்றோம், மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற பிளேஸில் மழை வந்து நல்லா பிடிச்சிருச்சு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. படம் உள்ள அந்த 2.5 மணி நேரம் உள்ள உட்காந்து பார்க்க மோஸ்ட்ல அது ஒரு வேற ஃபீலாக இருந்து வெளியே வந்ததும் பார்த்தா மழை வர்ற மாதிரி செம இருட்டாயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மழையும் வந்துருச்சு. சரி ஒரு இடத்துல அப்புறம் நின்று ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். மழை விடுற மாதிரியே இல்லை. அவர் நல்ல மழை பெஞ்சிச்சு. ஆனால்
தண்ணி நல்லா ஓடிச்சு. அந்த அளவுக்கு மழை வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சாரல் தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் போகலாம் அப்படின்னு பார்த்தா வேகமாக போயிடுற மாதிரி இருந்தது. அப்புறம் பஸ்ஸில் எங்களே ஏற்றி விட்டுட்டு இவங்க வந்து பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உண்மையில படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரியே அந்த நிலமை இல்லை, அந்த நேரம் இல்லை. சீரியஸாக சொல்லப்போனால் படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துங்க. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபோனில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ஃபோனில் பார்க்குறோன்னா அந்த சீன் எல்லாமே பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு அழுகிற மாதிரி வருது அப்படின்னா அது அந்த தேட்டரில் பார்க்கும் மோஸ்ட்ல தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து தாய்மாமனை மட்டும் வச்சு ஒரு கதை கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே அக்கா தம்பி பாசம். எனக்கு வந்து அந்த சீன்லாம் பார்க்கும் மோஸ்ட்ல என் தம்பி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவன் ரொம்பவே பாசம் அதிகமாக இருக்கும் என் மேலே. எனக்கு வந்து அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் அப்படிங்கிறதுல வந்துட்டு அந்த இது கொடுத்து கதை வந்துருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குடும்பம்னா எப்படி அது அந்த சீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட லவ் சீன், அதாவது புரிஞ்சுக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அந்த சீன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் 4 கதையாக வந்திருந்து. படம் வந்து உண்மையில சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். தம்பியும் ரொம்ப ஃபீல் பண்ணான். தம்பி மிஸ் பண்ணலாமா? யாரை மிஸ் பண்ணா நீ? தாய் மாமா. அவங்க மாமா மிஸ் பண்ணியா? அவன் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என் பையன் இது வரைக்கும் படம்லாம் உட்காந்து நான் எப்படி சொல்கிறேன், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படி உட்காந்தோன்னா அவன் பாட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பான். படம்லாம் அந்தளவு பார்க்க மாட்டான். இந்த படத்தை உன்னிப்பாக அழகாக பார்த்துட்டே இருந்தான். அவளை பாப்பாவும் நல்லா பார்த்துட்டு இருந்தான், இவனை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னே சொல்லிட்டு இருந்தாங்க, மாமாவை நான் மிஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த டைம் கால் பண்ண செஞ்சேன் என் தம்பி. அப்படியே ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஆனால் எப்படி சொல்கிறது, அப்படியே அழுகிய நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு. அப்போ மழை வந்து செம்ம இடி அடிச்சிச்சு. மோட்டர் போட்ட உடனே இது மழை செம்ம இடி. மழை வந்துச்சா? மழை வந்து சொல்கிறான். இடி வந்து கொஞ்சம் லைட்டாக இடி இடிச்சிச்சு. ரொம்ப இடி சொல்ல முடியாது, ஓரளவு இருந்துச்சு. அதனால் படம் பார்க்குறவங்க தாராளமாக பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஒன் டே வந்து இப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே ஓகே எஸ்எம் ஃபேமிலிஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம். பாய்.